10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about specialized connective tissue. Already we studied connective tissue. Generally there are three type of connective tissue already we studied. One is a loose connective tissue, another one is a dense connective tissue, then third one specialized connective tissue. So the specialized connective tissue are classified as cartilage, bone and blood. The specialized connective tissue la மூணு டைப்பா நம்ம பிரிக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா cartilage அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் போன்ஸ் அண்டு போன்ஸ்னு ஒரு டைப் அண்டு பிளட், இது மூணு இருக்கு. ஸோ கார்டிலேஜ் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் எ பேப்பர் லைக் போன்ஸ். ஸோ இட் இஸ் present in the some specialized region in our body. One is the cartilage bones are present tip of the nose and pinna and then neck regions. கார்டிலேஜ்னா இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற போன்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த பேப்பர் மாதிரி இருக்கிற போன் வந்து ஈஸியாக புரோக்கன் ஆகக்கூடிய தன்மை உடையது. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அடுத்தது பிளட்டு. பிளட்டும் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளூயிடு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு கனெக்டிவ் திஸ்ஸு. ஏன் கனெக்டிவ் திஸ்ஸுன்னு பிளட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆர்கனை கனெக்ட் பண்ணி அந்த ஆர்கனுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த பிளட்டில் இருந்து எடுத்துக்குது. அதே மாதிரி அதிலிருந்து வர்ற எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட்டை இந்த பிளட்டில் தான் கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கனெக்டிவ் திஸ்ஸு, அதை ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படிங்கிற போன், அனதர் ஒன் போன் ஒன்று, அடுத்தது பிளட், இந்த மாதிரி மூணு இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திஸ்ஸு ஆர் கிளாசிஃபைட் as cartilage, bone and blood. The intercellular material of cartilage is solid and malleable and resist compression. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்டிலேஜ் எடுத்துகிட்டு கார்டிலேஜ் அப்படிங்கிற போனை எடுத்துகிட்டு அதில் உள்ளார இருக்கிற மெட்டீரியல்ஸ் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும். அதுக்குள்ளார இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து சாலிடாக இருக்கும், பேலியபிள் அண்டு ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ அதே மாதிரி எவ்வளோ அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும், நல்ல ரெசிஸ்ட் பவர் இருக்கும். அதுக்கு கம்ப்ரெஷன்னா அழுத்தத்தை தாங்கக்கூடிய பவர் அந்த கார்டிலேஜ் போனுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அது உள்ளார இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து சாலிட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். சாலிடு அண்டு ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன் இந்த ரெண்டையும் தாங்கக்கூடிய தன்மை வந்து அந்த கார்டிலேஜ் போன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி செல்ஸ் ஆஃப் திசு காண்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம், ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம். காண்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். இன் திஸ் ப்ராசஸ் கார்டிலேஜ் போன்ஸ் ஆர் டெவலப்டு, அதுதான் காண்ட்ரோஜெனிசிஸ். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காண்ட்ரோஜெனிசிஸ்னால் என்னென்னா கார்டிலேஜ் போன்ஸ் டெவலப் ஆகிற ப்ராசஸை காண்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபார்மேஷன், இட் இஸ் எ ப்ராசஸ். இன் திஸ் ப்ராசஸ் போன்ஸ் ஆர் டெவலப்டு. போன்ஸ் டெவலப் ஆகிற ப்ராசஸை வந்து ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த கார்டிலேஜ் போன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் காண்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் திசு காண்ட்ரோசைட்ஸ்னால் த கார்டிலேஜ் போன்ஸோட செல்ஸை வந்து காண்ட்ரோசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ் வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். ஸோ இது எங்கே இருக்குன்னா ஒரு ஸ்மால் கேவிட்டிக்குள்ளே இருக்கும். இந்த காண்ட்ரோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து ஒரு ஸ்மால் கேவிட்டிக்குள்ளே இருக்கும். அது வந்து அங்கேருந்து வெளியில் வரும், மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். ஸோ அதிலிருந்து அது வெளியில் வரும். ஸோ இதில் இந்த பேராகிராஃபில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாட் ஆர் த 3 டைப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு என்னென்ன அப்படின்னு வெரி சிம்பிளாக கேட்கலாம். ஒன்று வந்து கார்ட்லேஜு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து போனு, தேர்ட் ஒன்று வந்து பிளட்டு. ஒரு கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ரோசைட் எங்கே இருக்கும் 1 மார்க்கில்? ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டி வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரிட்டட் பை தம். அந்த மேட்ரிக்ஸுக்குள்ளே ஒரு கேவிட்டி இருக்கும், அங்கே தான் கான்ட்ரோசைட் இருக்கும். ஸோ த கான்ட்ரோசைட் அப்படிங்கிறது கார்ட்லேஜ் போனை உருவாக்கக்கூடிய செல்லுக்கு பேர் கான்ட்ரோசைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கான்ட்ரோஜெனிசிஸ்னு கூட ஒன்று இருக்குது. த ஃபார்மேஷன் ஆஃப் கார்ட்லேஜ் போன்ஸ் டெவலப் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் கான்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த கார்டிலேஜஸ் இன் வெர்டபிரேட்ஸ் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை போன்ஸ் இன் அடல்ட். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோவாக இருக்கும்போது கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி கார்டிலேஜ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பேப்பர் லைக் போன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆனதுக்கப்புறம் அது போனாக டெவலப் ஆகிரும் அடல்ட்டில். இந்த மாதிரி நிறைய வெர்டபிரேட்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கனெக்டிவ் திசுவில் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசுவில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டிலேஜ் வந்து எம்ப்ரியோவில் இருக்கும். அதே மாதிரி எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது, அது அடல்ட் ஆகும்போது கார்டிலேஜ் ரீப்ளேஸ்டு பை போன்ஸாக டெவலப் ஆகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த கார்டிலேஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கார்டிலேஜ் எங்கே இருக்குன்னா மூக்கு முனைப்பகுதியில் கார்டிலேஜ் போன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவுட்டர் ஏர் ஜாயின்ஸ், நம்மளோட பின்னா அப்படின்னு சொல்கிறோம், காது மடலில் இந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏர் பின்னா வெளிப்பக்கம், அதே மாதிரி ஏர் பின்னாவில் இருக்குது. பிட்வீன் அட்ஜாயிண்ட் போன்ஸ், 2 போன்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். அப் த வெர்டபிரல் காலம், லிம்ப் அண்டு ஹேண்ட்ஸ் இன் அடல்ட். அடல்ட்டோட லிம்பில் வந்து இந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்டிலேஜ் போன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஏர் ஜாயின்ஸில் இருக்கும், ஏர் பின்னாவில் இருக்குது, பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸில் இருக்குது, அண்டு வெர்டபிரல் காலத்தில் இருக்குது, லிம்ப் அண்டு ஹேண்ட்ஸ் இன் அடல்ட். இதிலெல்லாம் வந்து இந்த கார்டிலேஜ் போன்ஸ் இருக்கும். இப்போ சிம்பிளாக வந்து ரைட் அபவுட் த கார்டிலேஜ் அப்படின்னு கூட கேட்கலாம், கார்டிலேஜ் கனெக்டிவ் திசு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதை எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், we are going to bones. Bones have a hard and non-malleable ground substance rich in calcium salt and collagen fiber which gives strength to the bones. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போன் நல்லா நமக்கு டெவலப் ஆகணும்னா கால்சியம் நிறைய வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ போனில் என்ன அதிகமாக இருக்குன்னா கால்சியம் இருக்குது, கால்சியம் சால்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொலோஜன் ஃபைபர்ஸ், கொலோஜன் அதிகமாக போன்ஸில் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் போனு நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி விச் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு த போன்ஸ், இது ரெண்டும் இருந்தால் தான், இப்போ கால்சியம் இருந்தால் தான் நம்ம போனுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கால்சியம் இருக்கும்போது அந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கால்சியமோட அளவு குறையும் போது போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம பிளட்டில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். எப்போவுமே வந்து நம்ம பாடியில் வந்து இன்டர்னல் ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பிளட்டில் வந்து கால்சியத்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது போன் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். இன்கேஸ் கால்சியத்தோட அளவு நம்ம பிளட்டில் கம்மியாக இருக்கும்போது போனில் இருக்கிற கால்சியம் வந்து ரிலீஸ் ஆகி நம்மளோட பிளட்டுக்கு வந்துக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து போன் ரொம்ப வீக்காக இருக்கும். லைட்டாக கீழே விழுந்தால் கூட உடையிற அளவுக்கு நமக்கு போன் வந்து வீக்காகிடும். ஸோ போன் ஹேவ் ஏ ஹார்ட் அண்டு நான் பேலியபிள் ground substance rich in calcium salt and collagen fibers. இது ரெண்டுமே தான் அதிகமாக இருக்குது. போனில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்குது அண்டு கொலோஜன் ஃபைபர்ஸ் இருக்குது, which gives strength to the bone. இது ரெண்டும் சேர்றதுனால ஸ்ட்ரென்த் இருக்குது. இட் இஸ் த மெயின் திசு that provides structural frame to the body. ஸோ இது வந்து ஒரு மெயின் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதுதான் நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. போன் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்னு நினச்சி பாருங்கள். போன் இல்லைன்னா நம்மளால் ஸ்ட்ரைட்டாகவே நிற்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே, ஹியூமன் பீயிங்காக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது இந்த போன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த மெயின் திசு தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு த பாடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ட் சாஃப்டர் திசு அண்ட் ஆர்கன்ஸ். நம்ம பாடியில் சாஃப்டர் திசுக்கு ஆர்கனுக்கெல்லாம் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. நிறைய ஆர்கனுக்கு போன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தொராசிக் ரீஜன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே லங்ஸ் இருக்குது.
அதே மாதிரி ஹார்ட் இருக்குது, மீடியாஸ்டினத்தில் ஹார்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப ப்ரொடெக்டிவ் பண்ணுறது எதுனா நம்மளோட நெஞ்சில் இருக்கிற போன் தான். போன் இல்லைன்னா அந்த ஆர்கன் ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஸோ அது மாதிரி போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்டர் திசு அண்டு ஆர்கன். இப்போ ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டர் திசு, ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆர்கன் இதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது. த போன் செல்ஸ் ஆஸ்டியோசைட்ஸ், போன் செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆஸ்டியோசைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்லே பார்த்தோம், போன்ஸ் ஃபார்மேஷன் ஆகிற ப்ராசஸை ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோஜெனிசிஸ் அப்படின்னா என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் வி கால்ட் அஸ் ஆஸ்டியோஜெனிசிஸ். இன்னொன்று இருக்குது கான்ட்ரோஜெனிசிஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம். கான்ட்ரோஜெனிசிஸ்னால் த ப்ராசஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் கார்ட்லேஜ் போன்ஸ் வி கால்ட் அஸ் கான்ட்ரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. கான்ட்ரோசைட் அப்படின்னா கார்ட்லேஜ் போன்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் கான்ட்ரோசைட்ஸ். அதே மாதிரி போன் செல்ஸுக்கு இன்னொரு பேர் ஆஸ்டியோசைட்ஸ். ஆஸ்டியோசைட்ஸில் இருந்து தான் போன்ஸ் டெவலப் ஆகுது. ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேஸ் செல்ஸ் லெக்குனே, லெக்குனே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நம்மளோட மேட்ரிக்ஸ் செக்ரிட்டட், மேட்ரிக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து தான் இது வரும். இதுவும் அந்த இடத்துல நிறைய ஆஸ்டியோசைட்ஸ் நிறைய இருக்கும். அங்கேருந்து டெவலப் ஆகி போன்ஸ் எல்லாம் இது டெவலப் பண்ணுது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிம்ப் போன் சச்சஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ். நம்மளோட லிம்ப் போன் அப்படிங்கிறது கை கால். இப்போ பேர்ட்ஸுக்கெலாம் நம்ம லிம்ப்புன்னு தான் சொல்லுவோம், அதுதான் கை கால். நமக்கு இருக்கிறது வந்து லிம்ப் போன்ஸ் சச்சஸ் லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ். லெக்கில் தான் பெரிய போன்ஸ் இருக்குது. தை போன்ஸ் நமக்கு இருக்கிறதுலே பெரிய போன், நம்ம பாடியிலேயே பெரிய போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தை போன். சர்வ் வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன். ஸோ இதோட வேலை என்னென்னா வெயிட் பியரிங் அப்படின்னா இங்கே வந்து பாடியை ஃபுல்லாக நம்ம தாங்கக்கூடியது எதுனா காலில் தான். நம்ம டோட்டல் வெயிட்டையும் தாங்கக்கூடியது நம்மளோட லாங் போன்ஸ் தான் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சர்வ் வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன். தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அட்டாச் டு தம் டு பிரிங் அபவுட் மூமெண்ட். அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸோட அட்டாச் ஆகி நம்மளோட பாடியை வந்து மூமெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ முக்கியமாக போன் வந்து நம்ம பாடியில் வந்து வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடி டோட்டல் வெயிட்டையே தாங்கக்கூடியது இந்த போன் தான். போனும் மசில்ஸும் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக போன் தான் இதோட முக்கியமான வேலை. போன் நம்மளோட லிம்ப் போனில் இருக்கிற போன் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா நம்மளால் நடக்க முடியாது, ஓகேங்களா? அந்த போலியோ வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், போலியோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலில் இருக்கிற போன் வந்து நல்லா டெவலப் ஆகாமல் இருக்கிறது. அதே மாதிரி மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களால நடக்க முடியாது, ஓகேங்களா? அது மாதிரி லிம்ப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட காலை சொல்கிறாங்க. லிம்ப் போன் சச்சஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் சர்வ் வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன். தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸோடு இது ஒன்றா சேர்ந்து அட்டாச் டு தம் டு பிரிங் அபவுட் மூமெண்ட். அந்த மாதிரி சேரும்போது தான் நம்மளால் ஈஸியாக நடக்க முடியுது அப்படிங்கிறாங்க. த போன் மேரோ இன் சம் போன்ஸ் இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். நமக்கு நல்லா தெரியும் இந்த பிளட், நம்மளோட போன் மேரோ எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜையில் தான் இந்த செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இன் சம் போன்ஸ் இன் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன் மேரோ அப்படிங்கிறது போனுக்குள்ளே இருக்கும். அதிலிருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. நமக்கு தெரியும் ஆர்பிசி அதிலிருந்து தான் வருது, டபிள்யூபிசி அதிலிருந்து தான் வருது. ஸோ இந்த பிளட்டுக்கு தேவையானது செல்ஸ் எல்லாம் எங்கே ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னா போன் மேரோ. போன் மேரோ அப்படின்னா என்னென்னா எலும்பு மஜ்ஜை எங்கே இருக்கும், எலும்புக்குள்ளே இருக்கிறது தான் எலும்பு மஜ்ஜை. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், பெரிய போன்ஸ் எல்லாம் உள்ளார சக் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு மசில்ஸ் மாதிரி வரும். இதை தான் எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் வந்து இந்த பிளட்டில் இருக்கிற செல்ஸ் ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே அங்கே டெவலப் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து போன் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் ஒன் பார்க்குறோம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு அப்படின்னா பிளட்டு. ரெண்டு பார்த்துட்டோம். ஒன்று வந்து கார்ட்லேஜ் ஒன்று பார்த்தோம், அது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். போன் ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பிளட்டு. ஸோ இந்த பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் இஸ் ஏ ஃப்ளூயிட் கனெக்டிவ் திசு கண்டெய்னிங் பிளாஸ்மா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளூயிட் கனெக்டிவ் திசு, வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக நீட்லலாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கனெக்டிவ் திசு அப்படின்னா நம்ம பிளட்டை கன்சிடரே பண்ண மாட்டோம். திசு அப்படின்னாவே நம்ம பிளட்டு வராதுன்னு நினைப்போம். ஆனால் இது வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிளட்டு தான். பிளட் இஸ் ஏ ஃப்ளூயிடு கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்கிறோம். கண்டெய்னிங் பிளாஸ்மா. பிளட்டில் வந்து பிளாஸ்மா இருக்குது.
ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஆர்பிசி அப்படின்னு சொல்கிறோம், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது அண்டு பிளாட்லைட்ஸ் இருக்குது. இது 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆர்பிசிக்கும் டபிள்யூபிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆர்பிசி வந்து ஒரு நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸில் நான் நியூக்ளியேட்டட், நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல் என்ன அப்படின்னா அது ஆர்பிசி. டபிள்யூபிசியில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ ஆர்பிசியில் எப்பயுமே நியூக்ளியஸ் இருக்காதா? ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெவலப்பிங் ஸ்டேஜில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்கும். டெவலப் ஆனதுக்கப்புறம் அதில் நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆகிரும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட் ஆர்பிசிக்கும் டபிள்யூபிசிக்கும். அதே மாதிரி ஆர்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், டபிள்யூபிசி வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, இது மெயின். ஸோ இதில் பிளட் அப்படிங்கும்போது அதில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது அண்டு பிளாட்லைட்ஸ் இருக்குது. பிளாட்லைட்ஸ் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இப்போ ஆர்பிசி அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து 120 days டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன், பாடி கண்டிஷனை பொறுத்து. இப்போ மேல் அப்படின்னா 120 days, ஃபீமேல் அப்படின்னா ஆர்பிசி ஒன்லி 110 days மட்டும்தான் இருக்கும். டபிள்யூபிசி அப்படின்னா 3 to 4 weeks டிபெண்டிங் அப்பான் த பாடி கண்டிஷன். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 weeks, மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி 3 to 4 week தான் டிபெண்டிங் அப்பான் த பாடி கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்கன்னா டபிள்யூபிசி வந்து அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் டைம் இது கண்டிப்பாக நீட்லலாம் கேட்பாங்க, 120 days. மேல்னு கேட்டிருந்தாங்கன்னா 120 days, ஃபீமேல் அப்படின்னா 110 days மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பிளாட்லெட்ஸ் இது ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இது எல்லாமே இதோட லைஃப் டைம் முடிஞ்சவொடனே எங்கே போய் இதெல்லாம் அழிக்கப்படும் அப்படின்னா நமக்கு தெரியும் லிவர். லிவர் வந்து கிரேவியார்டு அப்படின்னு சொல்லுவோம். லிவர் வந்து ஒரு சுடுகாடு. ஏன்னா இது வந்து ரெட் பிளட் செல்ஸு ஒயிட் பிளட் செல்ஸ்லாம் அதோட லைஃப் டைம் முடிஞ்சவொடனே எங்கே போய் அழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரில். ஓகேங்களா, ஆர்ஜினேட் ஆகிற இடம், பிளட் ஆர்ஜினேட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோவிலேருந்து வரும். அதுக்கப்புறம் அதோட டைம் முடிஞ்சவொடனே அது எங்கே போய் அழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து லிவரில் வந்து போய் அழிஞ்சிரும். ஸோ இட் ஃபங்க்ஷன் அஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். ஸோ கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் ஹார்ட்லேருந்து வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிறது, அதே மாதிரி அங்கேருந்து டிஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, லங்ஸுக்கு எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எல்லாமே பண்ணுறது எதுனா பிளட். கேரிங் நியூட்ரியன்ஸ், வாட்டர் அண்டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் த்ரூ அவுட் த பாடி. ஸோ நம்ம பாடியிலேருந்து நிறைய இடத்துல இருந்து கேரிங் நியூட்ரியன்ஸ், வாட்டர், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இந்த பிளட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பாருங்கள் இந்த டயக்ராம் அப்படின்னா கார்ட்லேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்குது. இது கொலாஜன் ஃபைபர் கார்ட்லேஜ் செல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கார்ட்லேஜ்னால் எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொலாஜன் ஃபைபர் இருக்குது, கார்ட்லேஜ் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா போன் அப்படின்னா கம்போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா போன்ஸில் வந்து காம்பேக்ட். ஸோ இதில் போனில் காம்பேக்ட் போன் திசு இருக்குது அண்டு போன் செல்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் போன் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமானது. இந்த இடத்துல இருக்கிறது போன் செல்ஸு, இதை காம்பேக்ட் போன் திசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறது திசு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த போன் கார்ட்லேஜ். ஸோ 2 எக்ஸாம்பிள். ஸோ த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு மட்டும் கூட 5 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லைனா இது உள்ளார இருக்கிறதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் பண்ணலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு படிக்கும்போது பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு அப்படின்னா அதில் 3 இருக்குது. கார்ட்லேஜ் இருக்குது, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் போன் இருக்குது அண்டு பிளட் இருக்குது. ஓகேங்களா, அது 3 இருக்குது. அதில் 1 by 1 கார்ட்லேஜ்னால் என்ன, அதே மாதிரி போன்னா என்ன, பிளட்டுனா என்ன அப்படின்னு தனித்தனியாக 3 5 மார்க் ஆகிற மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அதில் கான்ட்ரோசைட் அப்படிங்கிறது கார்ட்லேஜ் போன்ஸ் செல்ஸ் வந்து கார்ட்லேஜோட செல்ஸ் வந்து கான்ட்ரோசைட் அப்படின்னு சொல்கிறோம். பிளட் செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோசைட். இது 1 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யங்கோன்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கார்ட்லேஜ் போன்ஸ் இருக்கும். அதே அடல்ட்டாக வரும்போது கார்ட்லேஜ் வந்து டெவலப் ஆகி போன்ஸாக ரீப்ளேஸ் ஆகிடுது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி இந்த கார்ட்லேஜ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஏர் பின்னாவில் இருக்குது, பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸில் இருக்குது, ஆஃப் த வெர்டபிரல் காலமில் இருக்குது, லிம்ப் அண்டு ஹேண்ட்ஸ் இன் அடல்ட் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மசில் திசு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மசில் திசு ஒரு ஹெட்டிங் போகிறோம்.
Each muscle is made up of many bone cylindrical fiber arranged in parallel arrays. These fiber are composed of numerous fine fibril called myofibril. ஸோ மசில் திசு மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஜென்ரலாக மசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு ரெண்டு டைப்பாக நம்ம பிரிப்போம். அதெல்லாம் நம்ம வரி உடைய தசைகள், வரியற்ற தசைகள் அப்படின்னு படிப்போம். இதில் மேக்ஸிமம் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் அரேஞ்ச்டு இன் parallel arrays. நிறைய ஒரு மசில்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஃபைபர் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைப்ரில். அந்த ஃபைபரை எடுத்து பார்த்தோமா அதுக்குள்ளே நிறைய நியூமரஸ் ஃபைப்ரில் இருக்கும், கால்டு மயோஃபைப்ரில். அதுக்கு பேர் மயோஃபைப்ரில் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைபருக்குள்ளே நிறைய சின்ன சின்ன மசில்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஃபைப்ரில் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் மயோஃபைப்ரில். மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன். ஸோ மசில் ஃபைபரோட வேலை என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஆகும். நம்ம இப்போ இன்கேஸ் கையை நீட்டுறோம், அதே மாதிரி சுருக்கிறோம், கையை மடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் வந்து எலாங்கேஷன் ஆகும். அதே மாதிரி அந்த மசில்ஸ் வந்து சுருங்கக்கூடிய தன்மை இருக்கும். தென் ரிலாக்ஸ், லென்தன் அண்ட் ரிட்டர்ன் டு த uncontracted state in a conditional fashion. ஸோ இப்போ நம்ம கையை நீட்டுறோம், அதே மாதிரி மடக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற போன்ஸ் வந்து சுருங்கும், அதே மாதிரி விரியும். இந்த ரெண்டு வேலையும் அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இன் ஜென்ரல் மசில்ஸ் பிளே அன் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் த மூமெண்ட் ஆஃப் த பாடி. ஸோ மசில்ஸோட வேலை என்னென்னா நம்ம பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிறது, இது ஆக்டிவாக இருக்கிறதுல அது யூஸ் ஆகுது அப்படின்னு மசில்ஸ் பார்க்குறோம். மசில்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். மசில்ஸை வந்து ஜென்ரலி 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அண்டு கார்டியாக் மசில்ஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கெலிட்டல், ஸ்மூத் அண்டு கார்டியாக் அப்படின்னு நம்ம பிரிச்சிடுறோம். ஸ்கெலிட்டல், ஸ்மூத் அண்டு கார்டியாக் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிடுறோம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு பிரிச்சிடுறோம், ஸ்மூத் மசில்ஸ்னு பிரிச்சிடுறோம், கார்டியாக் மசில்ஸ்னு பிரிச்சிடுறோம். ஸோ த ஸ்கெலிட்டல் மசில் திசு இஸ் க்ளோஸ்லி அட்டாச் டு த ஸ்கெலிட்டல் போன்ஸ். த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா அதுலேயே ஆன்சர் இருக்குது. இந்த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அட்டாச் வித் த ஸ்கெலிட்டல் போன்ஸோட அட்டாச் ஆகியிருக்கிறது ஸ்கெலிட்டல் மசில் திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் ஏ டிபிக்கல் மசில் சச் அஸ் த பைசப்ஸ். பைசப்ஸ் 2 முனையே கனெக்ட் பண்ணக்கூடியது பைசப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பைசப்ஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைசப்ஸ் மசில்ஸ் அப்படின்னா 2 முனையிலையும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பைசப்ஸ். த ஸ்ட்ரைப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரையேட்டட், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ரையேட்டட் ஆர் ஸ்ட்ரைப்டு மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் ஆர் பண்டில் டுகெதர் இன் எ பேரலல் ஃபேஷன். ஸோ த ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் ஆர் பண்டில். ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் எல்லாம் தனித்தனியாக இருக்காது, ஒரு பண்டலாக சேர்ந்து அது மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னாவே நிறைய மசில் ஃபைபர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பண்டலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எ ஷீத் ஆஃப் டச் கனெக்டிவ் திசு என்க்ளோஸ்டு, அதுக்கு மேலே ஒரு கனெக்டிவ் திசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாப்டர் 9 நல்லா டீட்டெயிலாக படிப்போம். இப்போ அதுக்கு மேலே என்னென்ன இருக்குங்கிறத, அதுக்கு மேலே இருக்கிற கவரிங். இப்போ ஒரு மசில்ஸ் அப்படின்னா கனெக்டிவ் திசு நம்ம பார்க்குற மாதிரி மசில் திசுவை பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு பண்டலாக இருக்கும், அதில் நிறைய மசில் ஃபைபர் இருக்கும். அந்த மசில் ஃபைபருக்குள்ளே நம்ம உள்ளார போய் பார்க்கும்போது மயோஃபைப்ரில். ஓகேங்களா? ஸோ இது இருக்கும். ஒவ்வொரு பண்டலுக்கு மேலேயும் ஒரு கவரிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ். த ஸ்மூத் மசில் ஃபைபர் டேப்பர் அட் போத் எண்ட்ஸ். ஸோ ஸ்மூத் மசில் ஃபைபர் வந்து 2 சைட்லேயும் டேப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கனெக்ட் ஆகிறது பைசெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னா 2 பக்கமுமே டேப்பராக இருக்கும். அண்ட் டூ நாட் ஷோ ஸ்ட்ரையேஷன். இதில் வந்து ஸ்ட்ரையேஷன்லாம் வரிலாம் இதில் இருக்காது. செல் ஜங்ஷன் ஹோல்டு தம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் வந்து அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி வைக்கிற மாதிரி செல் ஜங்ஷன் ஹோல்டு தம் டுகெதர் அண்ட் தேர் ஆர் பண்டில் டுகெதர் இன் ஏ கனெக்டிவ் திசு சீத்.
ஸோ கனெக்டிவ் திசு ஒன்றா சேர்ந்து ஒரு ஷீத் அது மாதிரி ஒரு பண்டல் மாதிரி இதை உருவாக்கியிருக்கோம். த வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் சச்சஸ் பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் கண்டைன் திஸ் டைப் ஆஃப் மசில்ஸ். ஸோ இது எந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸில் இருக்கும், அதே மாதிரி ஸ்டொமக் ஆஃப் இன்டெஸ்டைனில் இருக்கும், அண்டு கண்டைன் திஸ் டைப் ஆஃப் மசில்ஸ். ஏன் வந்து பிளட் வெசல்ஸில் இந்த மசில்ஸ் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகணும். பிளட்டை கொண்டுட்டு போகும்போது அதே மாதிரி அது மறுபடியும் எடுத்துகிட்டு வரும்போது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகணும். அதே மாதிரி ஹார்ட்டு, நம்மளோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டொமக் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். எனி டைம் வந்து ஸ்டொமக்கில் ஃபுட்டு உள்ளார போனோடனே அதில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மசில்ஸ் பிளட்டு இந்த ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இடத்துல இருக்கும் இந்த ஸ்மூத் மசில்ஸ். ஒன்று வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கும், இன்னொன்று வந்து பிளட் வெசல்ஸில் இருக்கும். ஓகேங்களா? In this type of muscles, smooth muscles are involuntary as their function cannot be directly controlled. Involuntary and voluntary அப்படின்னு சொல்கிறோம். சில வந்து இன்வாலண்ட்ரியாக இருக்கும், எந்த இதையுமே கேட்காத மாதிரி இன்வாலண்ட்ரியாக அது பாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா மசில்ஸுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சிலது வந்து இன்வாலண்ட்ரி அண்டு வாலண்ட்ரியாக இருக்கும். இன்வாலண்ட்ரினா எதை பற்றியும் கேர் பண்ணாமல் அது பாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ், skeletal muscles cannot be controlled by merely thinking. So unlike smooth muscles மாதிரி skeletal muscles cannot be controlled. skeletal muscles-ஐயும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் திசு பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மசில் திசு அப்படிங்கிறதுல ஸ்ட்ரைட்டட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்.